இன்றைக்கி பார்க்குறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஹவுஸ் ஹோல்ட் எசென்ஷியலை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நான் அதுக்காக சில ப்ராடக்ட்ஸை வீட்டுக்கு வாங்கியிருக்கேன். காலையில் எழுந்தோடனே நம்ம ப்ரஷ் பண்ண தான் போவோம். தூங்கிக்கிட்டே தூக்க கலக்கத்தில் போகையில் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாமே ஒரு இடத்துல இருந்தால் நம்மளுக்கு அதை எடுக்கிறது ஈஸியாக இருக்காது. அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம பார்க்க போகிற அந்த நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஒரு சாக்ஸ் ஆர்கனைசர் தான். பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே ஆஃபீஸ் போகையிலையும் ஸ்கூல் போகையிலையும் சாக்ஸை வந்து தேடிட்டே இருப்பாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது நல்லா இருக்கும். அது அவங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இந்த ஆர்கனைசர். கலர் வைஸும் குவாலிட்டி வைஸும் இது பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்டெடியானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஃபைபர் மாதிரி இருந்தது. இந்த கலர்ஸ் எல்லாம் நல்ல நேச்சுரல் கலர், எப்படி காட்டுறேனோ அதே கலரில் தான் இருக்குது. இந்த ஒரு இதில் வந்து 4 பாக்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது. 2 பசங்க இருந்தால் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் அதை போட்டுக்கிறதுக்கும் ஹஸ்பண்டுடைய சாக்ஸையும் வைக்கிறதுக்கு இது ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிச்சனுக்கு தேவையானது தான். கிச்சனில் நம்ம எல்லாமே குக்கிங்க்கு நிறைய பேனு, கடாய் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். இது ஒரு மெட்டல் ஆர்கனைசர் தான். பிளாக் கலரில் ரொம்ப அழகாகவே இருக்குது, ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. இதில் வந்து கேஸ்டல் அயர்ன் கடாயிலேருந்து எல்லா விதமான நல்ல வெயிட்டான கடாய் எல்லாத்தையுமே வச்சுக்க முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயும் இது வச்சுருப்பீங்கன்னு. வச்சிடாதவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் வந்து காம்போ ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஆயிலெலாம் வந்து செக்கு எண்ணெய் தான் வாங்குவேன். அந்த செக்கு எண்ணெய் பாட்டிலில் ஊற்றி வச்சோம்னா நம்ம வந்து சாதா வந்து பாட்டில் தான் வாங்கிக்க முடியும். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய பாட்டில் வந்து கிளாஸ் பாட்டிலாக இருந்துச்சுன்னா எண்ணெய்னால டக்குன்னு வந்து அது வலிக்கு விழுந்துடும். அதனால் ஒரு நல்ல 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கிற இந்த பாட்டிலை வந்து வாங்கி ஊற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு காம்போவில் கிடச்சிது. இந்த பாட்டில், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது உள்ள ஃபில்டர், அப்புறம் அந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும், அப்புறம் அதோட 2 பெப்பர் சால்ட் போடுற அந்த ப்ராடக்ட்டும் சேர்ந்து கிடச்சிது. அதோட ஒரு அழகான ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும், அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஷலாகவும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதையும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த காம்போவில் கிடைச்சதுனால இது ரொம்ப ஹாப்பியாகவே போயிடுச்சு. நம்மளுக்கு இந்த எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே காம்போவில் கிடச்சிருச்சு. ஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட் வந்து பேச்சுலருக்கு சூட்டபிளாகவே இருக்கும். ஏன்னா இந்த ஆயில் ரிலேட்டடாக எல்லா ஐட்டமும் ஒரே தான் வச்சுக்கிட்டா அவங்க வாங்கி ஈஸியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பிரெட் ஸ்ப்ரெட் தான். இந்த பிரெட் ஸ்ப்ரெட் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இந்த டிசைன் நல்லா இருந்ததுனால நான் இது எடுத்துக்கிட்டேன். இந்த பிரெட் ஸ்ப்ரெட்டில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து எல்லா இடங்களும் வந்து 4 மூலையில் எல்லாமே தச்சு இருக்கிறதுனால நம்ம பெட்டில் அப்படியே வந்து மாட்டி வச்சுக்கலாம். லைக் வந்து ஒரு கேப் மாட்டுற மாதிரி இந்த பெட்டை ஃபுல்லாமே இதை சுற்றி மாட்டிட்டோம்னா இந்த பிரெட் ஸ்ப்ரெட் வந்து நகலாமல் அதே இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஜூஸ் பிளெண்டர் தான். இது வந்து போர்ட்டபிளாக இருக்குது. அப்புறம் இது சார்ஜபிள், இது பேட்டரியும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆனால் இந்த பிளெண்டர் வாங்கி நாங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடித்து பார்த்தோம். நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு அடிக்க முடியுது. அது சில ஃப்ரூட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது நல்லா வந்து இதாகுது. அது என்னென்னா பொமிக்ரானட் போடலாம், இது ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி உள்ள போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக அடிபடுது. மற்ற பெரிய பெரிய ஃப்ரூட்டு போட்டால் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஆனால் இது பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் நான் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லினா, பொரிகளில் இந்த மாதிரி சில வறுத்த பொருட்களை வந்து அரைக்கிறதுக்கு வந்து இது ஈஸியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சும்மா கார்டனுக்கு தேவையான சில ஃபர்டிலைசர் தான். அது நேச்சுரல் ஃபர்டிலைசர். இது வந்து எல்லா செடி எல்லாமே நல்லா தழைச்சி வர்றதுக்கும் பூ பூக்கிறதுக்கும் காய் காக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைனில் அமேசானில் கிடைக்கிது. அமேசானில் இப்போது இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி நிறையா ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை இதில் வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஹோமை வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹவுஸ் ஹோல்டு எசென்ஷியல் கண்டிப்பாக தேவைப்படும். நான் இதில் போட்டிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா கிடையவே கிடையாது. ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஏன்னா நான் எல்லா பொருளுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வாங்குவேன். ஏன் அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அது எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி வாங்குவோம். அதுக்காக இதெல்லாம் குறைச்ச விலையிலே வாங்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி நம்ம வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.